பார்க்கணும்னு வாழ்க்கையை பார்க்காதீங்க, நம்ம எப்படி வாழுவோம்னு சொல்றேன். சொன்னீங்களா எல்லாரும்? சொன்னீங்களா எல்லாரும்? நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா யாரெல்லாம் இருக்கிறத பார்த்தாங்க, என்ன இருக்கு, எப்படி இருக்கு, எது இல்ல, ஏன் இல்ல, எதுக்கு இல்லோ, அவங்க யாருமே என்ன செய்யல, தேவன் வச்ச பெஸ்ட் சுதந்திரிக்கல. நான் என்ன ஆசைப்படுறேன்னா, சபையா நீங்களும் நானும் எதையும் தப்பாம அனுபவிக்கணும். ஹல்லேலூயா. கிங்டம் ஃபேமிலி சர்ச்சுக்கு ஒரு தரிசனம் இருக்கு. என்ன தரிசனம்னா, தேவன் சிலுவையில செஞ்சு முடிச்ச எதையும் நாங்க மிஸ் பண்ண மாட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு தோணிட்டு இருந்து சில விஷயங்கள், இது ஏன் இன்னும் நம்ம கேட்ச் பண்ண முடியல, ஏன் இது நமக்கு பெரிய விஷயமா இருக்கு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் உட்கார்ந்து மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப தேவன் சொன்னாரு, நல்ல ஒரு சுதந்திரவாளியால தான் சுதந்திரத்தை சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா. என்ன சொன்னாரு? நல்ல சுதந்திரவாளியால தான் தேவன் வச்சிருக்க சுதந்திரத்தை மிஸ் பண்ணாம அனுபவிக்க முடியும். நீ நல்ல ஒரு சுதந்திரவாளின்னு உன்னை நம்பி இந்த உலகத்துல வாழ வச்சிருக்கேன். புரியுதா? தேவன் எதையாவது செய்யணுமா, இல்ல செஞ்சு முடிச்சதை நம்ம எடுத்துக்கணுமா? அதனால இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, கிங்டம் ஃபேமிலியா சபையா நீங்களும் நானும் என்ன தரிசனத்தோடு ஆராதிக்கும்படி வந்திருக்கோம் தெரியுமா? சிலுவையில செஞ்சு முடிச்ச எதையும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதுக்கு எஸ் சொல்றீங்க? பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க. சிலுவையில செஞ்சு முடிச்ச எதையும் நம்ம மிஸ் பண்ண போறதே இல்ல. ஆமென். சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கோம். ஹல்லேலூயா. அதனாலதான் தேவன் நம்மள பார்த்து சொல்றாரு, நீதான் சுதந்திரவாளி, உனக்காக தான் சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கிறதுக்கு அது இல்ல, இது இருக்கு, அது சரியில்லை, எனக்கு இப்படி நடந்துட்டுன்னு சொல்லி இருக்கத பார்த்து நான் உனக்கு வச்சிருக்க பெஸ்ட என்ன செஞ்சிடாத, மிஸ் பண்ணாத. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன், வாழ்ற வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. வாழ்ற வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அந்த வாழ்க்கையில நம்ம எதை வேல்யூ பண்றோம், எதை நம்ம லைஃபா வச்சிருக்கோமோ அதை தான் நம்மளால போய் சுதந்திரிக்க முடியுது, அடைய முடியுது. எதை தேடுறோமோ அதை தான் என்ன செய்யும், கண்டுகிட முடியும். எங்க தட்டுறோமோ அங்கதான் துறக்கும். புரியுதுல உங்களுக்கு? அப்ப நம்ம லைஃப நம்ம எப்படி வச்சிருக்கோங்கிறது முக்கியம். நான் திரும்பவும் சொல்றேன், வாழ்ற வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அதனால நான் என் முன்னாடி இருக்க எல்லாரும் எப்படி பாக்குறேன்னா, மனுஷங்களா பார்க்கவே இல்லை, தேவ புத்திரர்களாய் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. தேவ ஆவியை பெற்றவர்கள் யாரா? தேவர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன இருக்கு? தேவனுடைய ஆவி. பக்கத்துல இருக்கவங்க கேளுங்க, தேவ ஆவியை வச்சிருக்கீங்களா, மனுஷ ஆவியை வச்சிருக்கீங்களா? என்ன பதில் சொன்னாங்க? தேவ ஆவி. எல்லாரும் பதில் சொல்லுங்க. தேவ ஆவியா, தேவ ஆவியா, மனுஷ ஆவியா? சூப்பர். நம்ம எல்லாமே தேவ ஆவியை பெற்றோம். அப்ப தேவ ஆவியை பெற்றவங்க உலகத்தை பாக்குறதுக்கும் மனுஷ ஆவியோட வாழ்றவங்க உலகத்தை பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஹல்லேலூயா. புரியுது இல்ல? தேவ ஆவியா இருக்கவங்க பிரச்சனையை ஹேண்டில் பண்றதுக்கும் மனுஷ ஆவியில இருந்து ஒரு சூழ்நிலையை ஹேண்டில் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்னால நீங்க பாருங்க, பிரச்சனை எப்படி இருக்குங்கிறது முக்கியம் இல்ல, அதை எப்படி எடுத்துக்கிறோங்கிறது தான் லைஃபே. ஒண்ணுமே இல்லாத விஷயத்த என்னால ஊதி பெருசாக்கவும் முடியும். பெரிய பிரச்சனையா ஒண்ணும் இல்லைன்னு என்னால எடுத்துக்கவும் முடியும். ஹல்லேலூயா. உலக வழக்கப்படி சொல்லுவாங்கல்ல, மருமகா உடைச்சா மண் சட்டியா, சாரி, மருமகா உடைச்சா பொன் சட்டி, மகா உடைச்சா மண் சட்டி. சொல்லுங்க. மாமியார் உடைச்சா மண் குடம், மருமகா உடைச்சா பொன் குடம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு சரி சொல்லுங்க. அத பாக்குற பார்வை ரொம்ப முக்கியம். எப்படி உலகத்தை பாக்குறோம், எப்படி மனுஷங்களை பாக்குறோம், எப்படி லைஃப வேல்யூ பண்றோம். ஒரு குடம் இருக்குன்னு வைங்களேன், அது கை தவறி கீழே உடைஞ்சிட்டு அடிக்கடி ஹெர்லான் கப்பு உடைப்பான். எங்க போனாலும் அவனுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. நம்ம அவனை என்ன நினைக்கிறோம்னா, நம்ம ஹெர்லான் தானே, கடைக்காரங்க அப்படின்னு நினைக்கிறதுனால அது ஒரு சாதாரண விஷயமா இருக்கு. அட பாவமே, எங்க கப்பை நீ உடைச்சிட்டியானா ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கும். புரியுது இல்ல? அதே மாதிரிதான் மாமியார் ஒரு குடத்தை உடைச்சிட்டாங்கன்னா, அது ஒண்ணும் இல்ல, உடைஞ்சாலும் உடையட்டும், இது என்னதுதான், மண் குடம் தான். மருமகா உடைச்சிட்டா, அட பாவி, பரம்பரையா நாங்க பாதுகாத்த. புரியுதா உங்களுக்கு? பார்வை ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. பாக்குற பார்வை ரொம்ப முக்கியம்.
அதனாலதான் நான் சொன்னேன், நீங்களும் நானும் உலகத்தை உலகத்தின்படி பார்க்க போறதே இல்லை. எனக்கும் உங்களுக்கும் தேவ ஆவி இருக்கிறதுனால மனுஷ பார்வையில நம்ம பார்க்க மாட்டோம். ஹல்லேலூயா. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, வாழ்க்கை நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். வாழ்க்கை ரொம்ப ஈஸியா இருக்கும். வாழ்றதுக்குன்னே நம்ம உருவாக்கப்பட்டிருக்கோம். அதனால வாழ்க்கை ரொம்ப ஈஸியா இருக்கும். எதையும் ஊதி பெருசாக்குறதுக்கு நீங்களும் நானும் மனித ஆவிகள் அல்ல. பெரிய பிரச்சனைகள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்க முன்னாடியும் என் முன்னாடியும் சாதாரண விஷயமா நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. ஏன்னு சொல்லுங்க, நமக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கு, தேவ ஆவி இருக்கு. இயேசு கிறிஸ்து உலகத்துல வாழ்ந்தாரு. ஏதாவது ஒரு விஷயம் அவரை டைவர்ட் பண்ணுச்சா? அவர் என்னெல்லாம் சொன்னாங்க? பிசாசு பிடிச்சவன் சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? பிசாசு பிடிச்சவன், போஜன பிரியன், பாவிகளுக்கு தோழன், வேசிகளோட உட்கார்ந்து இருக்கான். அவர் எங்கேயாவது அட பாவிகளா இப்படின்னு ஆக்டிவேட் ஆனாரா? இல்ல. ஏன்னா அவர் பார்த்த பார்வையே வித்தியாசம். அவர் அவங்கள நேசிச்சாரு. ஆனா பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, பார்க்கிற பார்வை ரொம்ப முக்கியம். எல்லாரும் பார்த்து சொல்லுங்க, ஏன்னா ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறதா நம்ம லைஃபே இருக்கு. பார்வை சரியில்லாதவனுக்கு எல்லாம் எப்படி இருக்குமா? வசனம் சொல்லுது, உன் கண் சரியில்லாட்டா உன் பார்வை சரி இருக்காது. உன் பார்வை சரியில்லாட்டா உலகமே உன் முன்னாடி இருளாதான் இருக்கும். உங்களுக்கு புரியுது இல்ல? பைபிள் வசனம் சொல்லுது, உன் கண் தெளிவா இருந்தா உன் வாழ்க்கை தெளிவா இருக்கும். நம்ம எல்லாருடைய பார்வையும் தெளிவாக போகுது. ஏன்னா நம்ம வாழ்ற வாழ்க்கைய வச்சு நம்ம வாழ்க்கைய வேல்யூ பண்ணவே இல்லை. வார்த்தையை வச்சுதான் வேல்யூ பண்ண போறோம். நான் நினைக்கிறேன், நம்ம எல்லாம் ஆண்டவரே என்கிட்ட அது இல்லை, எனக்கு இது இருக்கு, ஏன் இது இல்ல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியுதுல்ல? உங்க சூழ்நிலைய, நீங்க அனுபவிக்கிற கஷ்டங்களை, உங்களுக்கு சவாலா எழுப்பி இருக்கிற சிச்சுவேஷன்ஸ பார்த்து தேவன் கிட்ட கொஸ்டின் கேட்கறதுக்கு நீங்க நானும் முட்டாள்கள் அல்ல. யாராவது அப்படி கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கீங்களா? ஏன் எனக்கு இந்த நிலைமை? ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இது நடக்கல? ஏன் நான் மட்டும் இப்படி உட்கார்ந்து இருக்கேன்? இது எனக்கு எங்க இருந்து வரும்? ஏன் எனக்கு ஒரு வழியும் இல்லை? இப்படி யாராவது உங்க வாழ்க்கைய பார்த்து, உங்க சூழ்நிலையை பார்த்து தேவன்கிட்ட கொஸ்டின் கேட்கறீங்களா? யாராவது கேட்கறீங்களா? இல்ல. அப்படி கேட்கறதுக்கு நீங்க நானே யாரு கிடையாது, யாரு கிடையாது. மனுஷங்களை தாண்டி முட்டாள்கள் கிடையாது. ஏன்னா நம்ம எதிர்த்து நிக்க வேண்டியது வார்த்தையோட அல்ல, வாழ்க்கையில எழுப்பியிருக்கிற சூழ்நிலைகளோட. புரியுதா? நிறைய நேரம் மனுஷன் என்ன தப்பு பண்ணிருக்கானா, பிரச்சனைக்கு எதிர்த்து நிக்கிறதுக்கு பதில் யார்கிட்ட போய் எதிர்த்து நின்றுனா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. எல்லாருக்கும் புரியுது தானே? நிறைய நேரம் மனுஷன் பிரச்சனையை எதிர்த்து நிக்கிறதுக்கு பதில் எங்க போய் எதிர்த்து நிக்கிறான்? தேவன் கிட்ட போய் கொஸ்டின் கேட்கறான். இது எப்படி எனக்கு நடக்கலாம்? ஏன் என் வாழ்க்கையில இதை அனுமதிச்சீங்க? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்துட்டே இருக்கு? ஏன் எனக்கு இது நடக்கல? புரியுதா? யாருக்கு எதிர்த்து நிக்கிறான்? தேவன் கிட்ட போய் கொஸ்டின் கேட்கறான். இப்படி கொஸ்டின் கேட்கறதுக்கு, நம்ம அனுபவிக்கிற சூழ்நிலைய ரியாலிட்டியா நம்புறதுக்கு நீங்களும் நானே யாரு கிடையாது, மனுஷங்க கிடையாது. அதனால தேவ ஆவியை பெற்ற நீங்களும் நானும் வாழ்க்கையில சம்பவிக்கிற, நடக்கிற, இருக்கிற, நடக்காமையே இருக்கிற சூழ்நிலையை பார்த்து தேவன் நமக்கு வச்சிருக்கிற டிசைனை பெஸ்டா மிஸ் பண்ணவே கூடாது. ஹல்லேலூயா. நீங்க நல்லா பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் நம்ம எல்லாருக்குமே அந்த ஸ்டோரி எல்லாம் பைபிள்ல நடந்த சம்பவம் தெரியும். ஏன் அவங்களால சுதந்திரிக்க முடியல? கானான் அவங்களுக்கு வாக்கு பண்ணிட்டாரு, கொடுத்தாரா இல்லையா? கானானுக்குள்ள நீங்க போவீங்கன்னு ஆபிரகாமுக்கே சொல்லிட்டாரு. நீங்க நல்லா யோசித்து பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் தேவனோட வல்லமையோட அற்புதத்தோட கிளம்புனாங்களா இல்லையா? ஆமா தானே? ஏன் அவங்களால உள்ள போக முடியல? என்ன நினைக்கிறீங்க? தேவன் கொடுத்த தேசத்தை அவங்களால ஏன் விசுவாசிக்க முடியலன்னு நினைக்கிறீங்க? விசுவாசிக்கல. ஏன் அவங்களால விசுவாசிக்க முடியல? வார்த்தையை நம்பல. ஒண்ணு, இன்னொன்னு முறுமுறுத்துட்டே இருந்தாங்க. ரிலேஷன்ஷிப் தேவன் கூட அவங்களுக்கு பியூரா இல்ல. பார்த்த விஷயத்த பயந்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஏன் விசுவாசிக்கல, ஏன் முறுமுறுத்தாங்க, ஏன் தேவனை அவங்க சரியா நம்பல, ஏன் அவங்க அந்த இடத்துல ஒழுங்கா நடக்கல தெரியுமா? அழைச்ச தேவனை பார்க்கவே இல்லை. மோசே மூலமா வழி நடத்தின தேவனை பார்க்கறதுக்கு பதில் அவங்க எதை பார்த்தாங்கன்னா, வனாந்தரத்தை பார்த்தாங்க, சூழ்நிலைய பார்த்தாங்க, எம்டினஸ பார்த்தாங்க. அவங்க கடந்து வந்தாங்க, அது வனாந்தரம் தான், ஆனா அவங்க கூட ஒருத்தர் இருந்தாரு. அதான் நான் சொல்றேன், எங்க இருக்கோம், எப்படி இருக்கோங்கிறது முக்கியம் இல்ல, யாரா இருக்கோம், என்னவா இருக்கோங்கிறதா முக்கியம். புரியுதா? நம்ம எங்க இருக்கோங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி இருக்கோம், எது இருக்கு எது இல்லைன்றது முக்கியமே இல்லை.
யார் நம்ம கூட இருக்கா, நம்ம யாரா இருக்கோங்கிறது தான் முக்கியம். தாவீது சொன்னா, நான் பாதாளத்துல போய் படுக்க போட்டா கூட உங்க கரம் என்ன நடத்தும். எவ்வளவு சூப்பர் பாருங்க. அவன் அழகா சொல்லியிருந்தான். அவனுக்கு தேவன் யாருன்னு தெரிஞ்சிருந்து அவன் தேவனை பார்த்திருந்தானா, நான் தரிசனங்கள் எல்லாம் சொல்லவே இல்லை, இருதயத்தால உணர்ந்து அறிஞ்சிருந்தான். புரியுதுல உங்களுக்கு? அவருக்கு அன்பை ருசிச்சிருந்தான். அதனாலதான் தாவீது சொன்னா, நான் பாதாளத்துல போய் படுக்க போட்டாலும் உங்க கரம் என்ன அங்க நடத்தும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம வாழ்க்கையை எப்படி வேல்யூ பண்றோம்? எப்படி வேல்யூ பண்றோமா? எந்த சூழ்நிலையிலையும் என் கூட தேவன் இருக்காரு. உலகம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை, இன்னைக்கு நான் அனுபவிக்கிற சூழ்நிலை எனக்கு ஒரு மேட்டரே இல்லை, அப்படி நம்ம லைஃபை யோசிக்கிறோமா? வார்த்தையை வச்சு நம்ம வாழ்க்கையை யோசிக்கிறோமா? இல்ல ஐயோ இது இல்ல, இது எப்படி நடக்கும், இந்த வருஷமாவது, இந்த வருஷம் முடியறதுக்குள்ளையாது. சில சமயம் ஓவரா என்ன சொல்லிடுவோம், சரி இந்த வருஷம் தான் நடக்கல, அடுத்த வருஷத்துலயாவது. எப்படி வாழ்றோமா? யோசிச்சு பாருங்க. தாவீது சொன்னாரு, நான் தேவனை எப்படியும் என் லைஃபுக்குள்ள வச்சிருக்கேன், அவரை என் முன்னால வச்சிருக்கேன், நான் அவரை பாக்குறதுனால நான் அசைக்கப்படுவதே இல்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் பார்த்து சொல்றேன், அனுபவிக்கிற, நீங்க கடந்து நீங்க நடந்துட்டு இருக்கிற, உங்களை சுத்தி இருக்கிற, நீங்க வேல்யூ பண்ற சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கை கிடையாது. ஏன்னா வசனம் சொல்லுது, காணப்படுகிறவைகள் எப்படிப்பட்டவைகளா? அநித்தியமானவைகள். புரியுதுல? ஒருவேளை வியாதியோடு இருக்கும், பொருளாதாரத்துல இன்னும் முன்னேறல, உங்களுக்கு நிரந்தரமா ஒரு இடம் இல்ல, சமாதானம் இல்ல, நீங்க எதிர்பார்த்தது நடக்கவே இல்லைன்னு வைக்கலாம், இதெல்லாம் உங்க லைஃப் கிடையாது, என் லைஃப் கிடையாது. வசனம் சொல்லுது காணப்படுகிறவைகள், அதாவது நீங்க அனுபவிக்கிறவைகள் எல்லாம் எப்படிப்பட்டவைகளா? அநித்தியமானவைகள். அப்படின்னா ஒளிச்சு போயிடும். காலையில நல்லா வெயில் அடிக்குது, நல்லா வெயில் அடிக்குதுன்னு வைங்களா, திடீர்னு ஈவினிங் மழை வந்துட்டு, அன்னைக்கு அந்த காலநிலை ஒழுங்கா புரியுதா? எப்படி மாறிட்டு இருக்கோ அதே மாதிரி தேவனோட வார்த்தையை பெற்ற நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிறது தான் நாளைக்கு இருக்கும்னு சொல்ல முடியாது. நீங்க நல்லா யோசித்து பாருங்க. ஏன்னா தேவன் அதனாலதான் சொல்றாரு, உனக்கு இருக்கிறத வச்சு நீ என்ன வேல்யூ பண்ணாத, உன் வாழ்க்கைய வேல்யூ பண்ணாத, நீ எப்படி இருப்போங்கிறத பார்த்துட்டா ஒரு நாளை இந்த சூழ்நிலைகளை ஈஸியா கடக்க முடியும். அதுக்கு என்ன தேவைன்னா ஆவிக்குரிய கண்கள் தேவை. ஹல்லேலூயா. உலக கண்கள் எல்லாம் ஆஃப் ஆயிட்டு ஆவிக்குரிய கண்கள் தேவை. நான் யோசித்து பார்த்தேன், சிங்கக்கபில தானியேல் போனாரு, ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகவே இல்லை, நான் விசுவாசிக்கேன் அறிக்கை பண்ணி தன்னை தைரியப்படுத்திட்டு உள்ள போகவே இல்லை, அவன் எதுவுமே பண்ணல, வெளியே நின்னாரு, உள்ள போறாரு. உங்களுக்கு புரியுது இல்ல? இப்படி வெளியே நின்றுட்டு இருக்காரு, எப்படி நின்னாரோ எக்ஸைட் ஆகல, ஒரு டென்ஷனா போகல, உள்ள போயிட்டாரு. பயந்தாருக்கு பைபிள்ல இருக்கா? அவர் விசுவாசிச்சுட்டு உள்ள போனாருன்னு இருக்கா? சிங்கக்கவி சாதாரணமா போனாங்க. ஏன் தெரியுமா? அவங்களோட பார்வை உலகத்திலையும் சுத்தி நடக்கிறதே இல்லவே இல்லை. அவருக்கு அவர் யாரு, அவர் மேல என்ன பிளான் இருக்கு, அவரை அழைச்ச தேவன் யாருன்னு தெரிஞ்சிச்சு. அதனாலதான் அவங்க அதை பார்த்ததுனால அந்த சூழ்நிலைகளை பார்க்கவே இல்லை. ஹல்லேலூயா. நம்மளை பார்த்து கூட தேவன் சொல்றாரு, கீழானவைகளை பார்க்காத, மேலானவைகளை பாரு. ஹல்லேலூயா. ஏன் அழுறோம்? ஏன் கொஸ்டின் வருது? திடீர்னு நல்லா இருக்கும், 10 நாளா ஒரு அப்படியே திங்க் பண்ணிட்டே, மைண்ட் சரியில்லை, யாரோ ஒருத்தங்க ஒண்ணு கேட்டது ஒட்டுமொத்த நிம்மதியை எடுத்து போடுறது. இதெல்லாம் எதனால நினைக்கிறீங்க தெரியுமா? இருக்கிறத பார்க்கறதுனால. தேவன் எப்படி வச்சிருக்கிறாரு, எப்படி இருப்பாருன்னு பார்த்துட்டீங்கன்னா எதுவும் நம்ம சமாதானத்தை, சந்தோஷத்தை எடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, இருக்கிறத பார்க்காதுங்க, எப்படி இருப்போங்கிறத பாருங்க. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறத பார்த்தாங்க. வசனம் சொல்லுது, அவங்க விசுவாசிக்கல, அவங்க முறுமுறுத்தாங்க. ஏன் தெரியுமா? எதை பார்த்துட்டே வந்தாங்கன்னா, வனாந்தரம், இங்க எங்களுக்கு அது இல்லை, எங்களுக்கு இது இல்லை, அவ்வளவு கஷ்டமா இருக்கு, அப்படி இருக்கு, அது சரியில்லை, பார்த்துட்டே வந்தாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டே வந்தாங்க. தேவன் சொன்னாரு, நீ இதெல்லாம் பார்க்காத, கானான பாரு. அவங்க கானான பார்க்கவே இல்லை, எங்களுக்கு அது இல்லை. மோசேக்கு விரோதமா முறுமுறுத்தாங்க. மோசே தான் எங்க மேல ஆளுவானா, ஆர்வம் தானா? புரியுதா உங்களுக்கு? அழைக்கப்பட்ட அழைப்பு எங்கேயோ இருக்கு, எதையோ பார்த்ததுனால மிஸ் பண்ணிட்டாங்க. சொல்லுங்க, என்ன செஞ்சுட்டாங்க? மிஸ் பண்ணிட்டாங்க. எதை மிஸ் பண்ணிட்டாங்க? தேவன் கொடுத்த சுதந்திரத்தை மிஸ் பண்ணிட்டாங்க. இதற்கு எல்லாரும் பார்த்து சொல்றேன், தயவு செய்து கீழானவைகளை பார்த்து மேலானவைகளை இழந்து போகாதுங்க. இந்த வசனம் சொல்லுது, அவங்க வனாந்திரத்துல என்ன செஞ்சாங்கன்னா, சிவந்த சமுத்திரத்தை சூப்பரா 2ஆ கடந்து வந்தாங்க. அது ஈஸியா கஷ்டமா?
சிவந்த சமுத்திரத்தை 2ஆ கடந்து வந்தாங்க. அது ஈஸியா கஷ்டமா? ரொம்ப கஷ்டமான விஷயத்தை ஈஸியா வந்தாங்க. ஆமா தானே? ரொம்ப கஷ்டமான விஷயம் ரொம்ப ஈஸியா வந்தாங்க. பகல்ல அவங்களுக்கு வெயிலா இருந்துச்சுன்னா மேக ஸ்தம்பம் வந்துச்சு. நைட் அவங்களுக்கு என்ன இருந்துச்சு? இருட்டா இருந்துச்சுன்னா வெளிச்சம் காட்டுறதுக்கு அக்னி ஸ்தம்பமா தேவன் வந்தாரு. வசனம் சொல்லுது மன்னாவை கொடுத்தாரு. வனாந்திரத்துல எங்க இருந்தாது? காடை கிடைக்குமா? யோசித்து பாருங்க. வானத்துல இருந்து இதெல்லாம் பார்க்க எப்படி இருந்திருக்கும்? சூப்பர் நேச்சுரலா இருந்திருக்குமா? இருந்திருக்காங்க? என்ன நினைக்கிறீங்க? நடந்து போயிட்டு இருக்காங்க, கேட்டதெல்லாம் கொடுத்தாரு. வசனம் சொல்லுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார், அவர்கள் ஆத்துமாவிலேயோ இளைப்பாறுதல் இல்லை. ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் ரொம்ப முக்கியம். இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்தும் தேவனை பார்க்கறத விட்டுட்டு சுத்தி இருக்கிறத பார்த்துட்டே வந்தாங்க. உங்க வாழ்க்கைய பார்க்காதீங்க, வாழ வைக்கிறவரை பாருங்க. ஹல்லேலூயா. எல்லாம் பார்த்தாங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க. கிடைச்ச உடனே எக்ஸைட் ஆனாங்க. வா சூப்பர், எங்களுக்கு தண்ணி வருது, காடை நல்லா இருக்குது, மண்ணா சூப்பரா இருக்குது, எல்லாத்தையும். அதெல்லாம் அடுத்த நாளே மாறி போச்சு. நன்றி உள்ள இருதயம் தேவை. ஹல்லேலூயா. எல்லாரும் உங்களுக்குள்ளேயே சொல்லுங்க, நன்றி உள்ள இருதயம் தேவை. நன்றி உள்ள இருதயம் தான் நல்ல ஒரு இருதயமா இருக்க முடியும். நன்றி இல்ல, உணர்வு இல்ல, அதனால அவரை பரீட்சை பார்த்தாங்க. வசனம் சொல்லுது மனாந்திரத்தில் அவரை அவங்க பரீட்சை பார்த்தாங்க. ஏன் தெரியுமா? சூழ்நிலைய பெருசா பார்த்தாங்க. இப்படி பார்த்துட்டே வந்ததுனால என்ன நடந்துச்சுன்னா, கானான சுத்தி பார்த்துட்டு வராங்க. பாக்குற பார்வை ரொம்ப, நம்ம லைஃப சுதந்திரிக்க வைக்கிறதுல பெஸ்ட் பங்கு பார்வைக்கு தான் இருக்கு. எதை பாக்குறோமோ அதை தான் திங்க் பண்ணுவோம், எப்படி பாக்குறோமோ அதை தான் மெடிடேட் பண்ணுவோம். அவங்க போய் பார்த்துட்டு வந்தாங்க. வந்து என்ன நியூஸ் கொடுத்தாங்க தெரியுமா? நான் வாசிக்கிறீங்களா? வாசிங்க பாப்போம். என்னாகமம் 13வது அதிகாரம் 31, 32. என்னாகமம் 13வது அதிகாரம் 31, 32. அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க? அவங்கள எதிர்க்க நம்மளாலே கூடாது, அவர்கள் நம்மை நாங்கள் போய் சுற்றி பார்த்து பாருங்க, நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம், அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். இவங்க பார்த்த, நான் சொன்னேன் பாக்குற பார்வை ரொம்ப முக்கியம்னு. இவங்க போய் பார்த்த ஜனங்கள்லாம் எப்படி இருந்தாங்களா? மிகவும் பெரிய ஆட்கள். இவங்க பெரிய ஆட்களா? அவங்க பெரிய ஆட்களா? இவங்க கூட தேவனே இருக்காரு. உங்களுக்கு புரியுது இல்ல? நம்ம இன்னைக்கு எதை பெருசா பாக்குறோம்னா, அவரோட ஆஸ்தி, அந்தஸ்து, அவங்களுக்கு இருக்கிற பவர் வச்சு அவங்க ரொம்ப பெரியவங்க. நீங்க யோசித்து பாருங்க. தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று அறியலாம். ஏன்னா அதிகாரமும் வல்லமையும் எங்க இருக்கோ அங்கதான் ஆளுகை இருக்கும். ஹல்லேலூயா. அதிகாரமும் வல்லமையும் எங்க இருக்கு? எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருக்கு. இது தெரியாததுனால சூழ்நிலைய பெருசா பார்த்தாங்க. அவங்க மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாராகிய ராட்சசரை பார்த்தோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகள். முக்கியமான விஷயமே இதுதான். நிறைய நேரம் நான் சொல்றேன்ல, தேவன் வச்சிருக்க பெஸ்ட தவிர காரணம் என்ன தெரியுமா? தேவனை பார்க்காம நம்ம பார்வையில பார்த்துருவோம். நான் என்ன கண்ணாடி, நான் நல்லா யோசிச்சு பாருங்க, நான் ஒரு கண்ணாடி போட்டிருக்கேன். அந்த கண்ணாடி உடைஞ்சு போய் இருக்குன்னா நான் பாக்குறதெல்லாம் எனக்கு எப்படிதான் தெரியும்? எப்படிதான் தெரியும்? என்ன கண்ணாடி போட்டிருக்கோமோ அந்த கண்ணாடியாலதான் என்னால பார்க்க முடியும். உடைஞ்சு போன கண்ணாடி போட்டா எல்லாம் எப்படிதான் தெரியும்? ஏன்னா அவங்க அந்த கண்ணாடி வழியா தான் பார்த்தாங்க. வசனம் சொல்லுது, எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை, நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று. இது யாரோட நினைப்பு? எல்லாம் புரியுதா? புரியுது இல்ல? இவங்க போய் பாக்குறாங்க, அங்க இவங்களுக்கு பார்த்த உடனே அரண்டுட்டாங்க. சொல்லுவாங்க, அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேர். அந்த தேசத்துக்குள்ள போனாங்க. போன உடனே அரண்டு என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நம்மளால இவங்களை எதுக்க முடியவே முடியாது, இவங்க ரொம்ப பெரிய ஆட்கள், இங்க இருக்கவங்க ரொம்ப பெருசா இருக்காங்க, நம்ம வெட்டுக்கிளி போல இருக்கும். யாருடைய பார்வைக்கு? இவங்க பார்வைக்கு. பிரச்சனை எப்படி பாக்குறீங்க? உங்க லைஃப எப்படி பாக்குறீங்க? நிறைய நேரம் நமக்குள்ளேயே சொல்லுவோம், இதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. வார்த்தைன்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியதான், ஆனா வாழ்ற வாழ்க்கை எனக்கு தானே தெரியும். புரியுதா? நான் தப்பா சொல்லல. நம்ம எல்லாம் நிறைய எதை வேல்யூ பண்றோம்னா, உண்மைதான், நம்ம அனுபவிக்கிற கஷ்டம், சூழ்நிலைகள் ரொம்ப பெரிய விஷயம் தான்.
ஆனா இதையும் தாண்டி நமக்குள்ள தேவனுடைய வார்த்தை வல்லமையா இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உங்க லைஃப நீங்க யாருங்கிறத எப்படி பாக்குறீங்க? எது உங்க அடையாளமா இருக்கு? முடியும்னு நினைக்கிறீங்களா, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. நிறைய நேரம் இனி ஒரு வாய்ப்பும் இல்லை. யோசித்து பாருங்க, இனி நடக்காது. நிறைய பேர் கேட்பாங்க, எங்க இருந்து வரோம்? வானத்துல தான் பொத்துட்டு வரோம். கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? இப்படியே ஆண்டவர் வார்த்தை உட்கார்ந்தா வானத்துல தான் பொத்துட்டு வரும். வானத்துல இருந்தும் பொத்துட்டு வரணும்னா வரதான் செய்யும். பூமியை பிளந்துட்டு வரணும்னு இருந்தா கூட எனக்காக உங்களுக்காக வரணும்னா வருமா வராதா? மோசே சொன்னாரு, ஆண்டவரே எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி எங்களுக்கு நடக்க கூடாது, கொஞ்சம் வித்தியாசமா நடக்கட்டு, பூமி பிளந்து இந்த கூட்டத்தை சொன்னாரா இல்லையா? மோசேக்காக ஆண்டவர் செஞ்சாரு. அவரோட பிள்ளைகளுக்காக எதையும் செய்யற ஒரு நல்ல தகப்பன் உண்டு. எனக்காக உலகத்துல இல்லாத ஒரு விஷயத்தை என் அப்பாவால உருவாக்க முடியும். புரியுதா? எது முக்கியம் தெரியுமா? நீங்க யாரு, நீங்க சூழ்நிலை எப்படி பாக்குறீங்க, உங்களை சுத்தி நடக்கிற சிச்சுவேஷனை எப்படி வேல்யூ பண்றீங்க. இவங்க எதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா, எங்க பார்வைக்கு நாங்க ராட்சஸா இருக்கோம். ஜெஷ்வரியான் அடிக்கடி சொல்லுவாரு, உங்களோட ஃபீலிங்க்கு யாரதான் பொறுப்பு? எனக்கு மனசுல ஒரு வருத்தம் வருது, ஒரு கஷ்டம் வருதுன்னா அதுக்கு யார் பொறுப்பு? சூழ்நிலை பொறுப்பு இல்லை. இதே மாதிரிதான் அந்த இஸ்ரவேலரோட பார்வைக்கு யாருதான் பொறுப்பு? தேவனா பொறுப்பு. நல்லா யோசிச்சிருக்கோங்க. அந்த கானான்ல ராட்சசரே இருக்காங்க, பெரிய ராட்சசர் இருக்காங்க. இவங்க போய் நிக்கும் போது வெட்டுக்கிளி மாதிரியே இருக்காங்க. இதுக்கு யார் பொறுப்பு? என்ன நினைக்கிறீங்க? யார்தான் பொறுப்பு? அவங்கதான் பொறுப்பு. ராட்சசனா வெட்டுக்கிளியா பார்க்க வேண்டியவன ராட்சசனாவும், ராட்சசனா போய் அரக்கனா பார்க்க வேண்டியவன வெட்டுக்கிளியாவும் பார்த்துட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு புரியுது இல்ல? பார்வை சரியில்லைன்னா வாழ்க்கையே சரியில்லாம போயிடும். வசனம் சொல்லிருந்து வாசி அது அடுத்த இருக்கையும். இப்படி இஸ்ரேல் புத்திரர்களை தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரப்புனாங்க. வசனம் சொல்லுது. அதுக்கு முந்தின 2 வசனம் 30வது வசனம் நினைக்கிறேன். யோசுவாவும் காலேபும் என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் அதான் சொன்னேன், ஒரே சூழ்நிலை தான், அதை எப்படி எடுத்துக்கிறோங்கிறதுதான் லைஃப் இருக்கு. கஷ்டமா, வியாதியா, எம்டினஸா, பிரச்சனையா, நம்பிக்கை இல்லையா, ஒரே சூழ்நிலை தான், அதை எப்படி எடுத்துக்கிறீங்க. ஒண்ணுமில்லாத விஷயத்த ஊதி பெருசாக்கவும் முடியும், பெரிய பிரச்சனைய சாதாரணமா பார்க்கவும் முடியும். புரியுதுல உங்களுக்கு? பெரிய பிரச்சனை அதை சாதாரணமா பார்த்தாங்க யோசுவாவும் காலேபும். அவங்க 2 பேரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? நம்ம உடனே போவோம், ரொம்ப ஈஸியா ஜெயிக்கலாம். ஹல்லேலூயா. அவங்க 2 பேரும் என்ன சொன்னாங்க? நம்ம உடனே போவோம், ஈஸியா ஜெயிக்கலாம். புரியுதா எல்லாருக்கும்? ஒரே சூழ்நிலை, எல்லாரும் ஒன்னா சுத்தி பார்த்தாங்க. ஆனா இத்தனை 10 பேர் ஒரு பார்வையில பார்த்தாங்க, 2 பேரும் இன்னொரு பார்வையில பார்த்தாங்க. ஏன்னா அவங்க மனித பார்வையில பார்த்தாங்க, இவங்க 2 பேரும் தேவ பார்வையில பார்த்தாங்க. அதான் நான் அவங்க எல்லாத்தையும் சொன்னேன். ஃபர்ஸ்ட் நீங்களும் நானும் தேவர்களா இருக்கிறோம், தேவ ஆவியை பெற்றவர்களா இருக்கிறோம், தேவ புத்திரர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க தேவர்கள் என்பதை மறந்துடாதீங்க. தேவபுத்திரன் என்பதை மறந்துடாங்க. தேவபுத்திரன் என்பதை நம்ம யாருமே மறக்க போறது இல்லை. அதுதான் நம்ம லைஃபோட வேல்யூவா இருக்கு. எனக்குள்ள விசேஷித்த வல்லமை செயல்பட்டு கொண்டிருக்கு. நம்ம லைஃப்ல நம்ம பார்வை எதா இருக்கணும் தெரியுமா? இயேசு கிறிஸ்து மூலமா என்னெல்லாம் முடிக்கப்பட்டதோ அதெல்லாம் எனக்கு முடியாது. அதுதான் நம்மளோட பார்வையா இருக்கணும். ஒருவேளை சரீரத்துல ஏதாவது ஒரு வியாதி இருக்குன்னா எதை பார்க்காதுங்கன்னா, ஐயையோ ஏன் எனக்கு இப்படி இருக்கு, ஏன் எனக்கு இன்னும் சரியாகலன்னு பார்க்காதுங்க. ஏன்னா ஆவிக்குரிய கண் திறந்தா என்ன பார்ப்பீங்கன்னா, நான் சுகமாக்கப்பட்டவன், அப்போ இது என் உடம்புக்குள்ள வேலை செய்ய முடியாது. இதெல்லாம் கானானுக்கும் பார்த்தாங்க. தேவன் நமக்கு வாக்கு தந்தா அவர் நம்மளை கொண்டு போவாரு. போனாங்களா இல்லையா? அத மாதிரிதான் எல்லா சூழ்நிலையும் நான் யோசித்து பார்த்தேன். நம்ம எல்லாருக்குமே ஜெயிக்க தெரியும். கல்யாணம் முடிச்சு 14 வருஷமா குழந்தை இல்லை. ஃபர்ஸ்ட் குழந்தை இல்லாத அந்த ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் எடுக்கும்போது, அடிக்கடி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ரொம்ப வருத்தப்படுவாங்க. 2 டைம் அபார்ட் ஆயிருக்கு, IVF, என்னெல்லாம் குழந்தை பிறதுக்கு எக்ஸ்ட்ரீம் ட்ரீட்மெண்ட் உண்டோ எல்லாத்தையும் அவங்க குடும்பமா எடுத்தாங்க. திருவனந்தபுரத்துல எடுத்தாங்க, சென்னையில எடுத்தாங்க. தேவனோட வார்த்தையை நம்பினா, உபவாசம் இருந்தா, நிறைய விஷயம் இதுக்காக அவங்க முயற்சி செஞ்சாங்க. அடிக்கடி அந்த ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆகும்போதெல்லாம் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஏன் எனக்கு மட்டும் நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் தேவன் எதையுமே செய்யறது இல்லை, ஏன் நான் கஷ்டப்படுறது அவருக்கு தெரியவே இல்லை. இப்படிதான் அவளோட வாழ்க்கை கடந்து போயிட்டே இருக்கு. ஒரு நாள் என்ன பண்ணானா, தேவனோட சத்தியத்தை வார்த்தையின்படி அறிஞ்சு கொண்டான். சிலுவையில எல்லாம் முடிக்கப்பட்டுச்சு, எதுவுமே அவர் நமக்கு இனி செய்ய போறது இல்லை, நம்ம தான் சுதந்திரிக்கணும், அவர்கிட்ட இருந்து நம்ம தான் கிளைம் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, அழுது புலம்பி குழந்தை இல்லைன்னு முறுமுறுத்துட்டே இருந்தாங்க. வாழ்க்கையில என்ன வித்தியாசம் வந்துச்சுன்னா,
எங்க கிட்ட சொல்ல ஆரம்பிச்சா. அது வரை எந்த ஃபங்க்ஷனுக்கும் வர மாட்டா. ஏன்னா வந்தா எல்லாரும் என்ன கேட்பாங்க, உங்களுக்கு குழந்தை இருக்கா, இன்னும் இல்லையா, இந்த வேலைக்கு பயந்து வராம இருந்தா. அப்ப எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வர ஆரம்பிக்கும் போது ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா, சோனி, ஆண்டவர் எனக்கு தந்த பிள்ளைய நான் சுதந்திரிச்சிட்டேன். ஓ அப்படியா, அந்த பிள்ளைக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன். எனக்கு என்னடா இது வித்தியாசமா இருக்கே, அந்த பிள்ளைக்கு ஜெகன் பேர் வச்சிருக்கேன். ஓ அப்படியா, சரி சரி. நான் வந்து இவ்வளவு நாளும் ஆண்டவர்கிட்ட கொஸ்டின் கேட்டது தப்பு. ஏன்னா அவரு எனக்கு எப்படியாவது ஒரு பிள்ளைய தரணும், அவரு என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்காருன்னு அவர் மேல ரொம்ப வருத்தப்பட்டேன், கோவப்பட்டேன். சொன்னேன், வேற வழி இல்ல உன்னை விட்டு வாழ்றதுக்கு, அப்படிதான் நீ வாழ வச்சிருக்கான்னு அவரை நம்பிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு சுவிசேஷம் அறிஞ்ச பிறகு தெரியுது, அது எனக்காக சிலுவையில ஏற்கனவே அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாரு. நான் அதை சுதந்திரிக்கணும்னு எனக்கு தெரியுது. நான் என்னோட பிள்ளைய சுதந்திரிச்சிட்டேன். அவளை பார்த்து சொன்னா, நான் என்ன பார்த்து சொன்னேன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது, உன் வயிற்றுல இருந்து ஜாதிகள் உண்டாகும். அவ சொன்னா, அந்த கை வச்சு என் வயிற, என் யூட்ரஸ் எல்லாம் பிளஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப அடிக்கடி என்கிட்ட பேசும்போது, ஜெகி எப்பந்தான் உலகத்துக்கு வரப்போகுதோ தெரியல. எனக்கே தெரியுது, ஆண்டவரே இது நம்பிக்கை ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கே, ஒருவேளை இல்லாட்டா இது எப்படி ஆனாலும் சென்னையில இருக்காக்கவும் எடி இப்படி எக்ஸ்ட்ரீமா நம்பி மண்டைகிட்ட கிளம்புறாங்க. ஏன்னா ஜெகி இப்படி வர அப்படி வரான்னு பேசும்போது எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வருவா, எல்லாமே ஃபியூச்சரை பார்க்க ஆரம்பிச்சா. என் பிள்ளை பிறந்தா நான் இப்படி எல்லாம் வைப்பேன். அவளோட முறுமுறுப்பு போச்சு, பயம் போச்சு, கண்ணீர் போச்சு. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, எத்தனையோ லட்சங்களா குழந்தைக்காக அவங்க குடும்பமா மிஸ் பண்ணிருக்காங்க. புரியுதா? மெட்ராஸ்ல பிரசாந்த் ஹாஸ்பிட்டல், ட்ரிவாண்ட்ரத்துல பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அதுதான் நம்மள சுதந்திரிக்க வைக்கும். என்ன நடந்துச்சுன்னா, எந்த ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்கல, எந்த ஹாஸ்பிட்டலுக்குமே போகல. கரெக்டா 40 வயசு, கல்யாணம் முடிச்சு 14 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது, கன்சீவ் ஆயிருந்தா. புரியுதா? எந்த பெட் ரெஸ்ட், எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லாம சூப்பரா ஜெகி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா என்ன நினைச்சேன்னா, ஏதாவது மாற்றம் நடந்தா, பாக்குற பார்வை மாறுச்சு. உங்களுக்கு புரியுதுல்ல? பாக்குற பார்வை மாறுச்சு, சூழ்நிலை மாறுச்சு. அதனாலதான் நான் சொல்லுவேன், இருக்கிறத உங்க லைஃபா பார்க்காதீங்க. நீங்க யாரு, எப்படி இருப்பீங்கிறத பாருங்க. புரியுது இல்ல? பிள்ளை இல்லாம பார்த்ததை விட பிள்ளையே இல்ல, அப்போ நான் எப்படி தேவன் என்ன ஆசீர்வதிச்சா இருப்பேங்கிறத அவளால பார்க்க முடிஞ்சு, ஃபியூச்சரை பார்க்க முடிஞ்சுச்சு. இங்க இருக்க எல்லாரும் பார்த்துன்னு சொல்றேன், உங்களையும் என்னையும் தேவன் சொல்லி இருக்கிறாரு, இந்த உலகத்துல இயேசுவா வாழ வைப்பேன். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனுக்குள்ள பங்கடைய வைப்பேன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? அப்ப நம்ம எதை பார்க்க கூடாதுன்னா, இன்னைக்கு என் வாழ்க்கையில கடன் பிரச்சனை இருக்கு, எனக்கு அது இல்ல, இது இல்ல, எனக்கு அப்படி இல்ல, இதெல்லாம் பார்க்காதீங்க. இதை பாருங்கன்னா, எனக்கு நல்ல ஆத்துமனேசரா இயேசு கிறிஸ்து இருக்காரு. பிதா எனக்காக இயேசு கிறிஸ்து மூலமா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாரு. ஆவியானவர் அதை சுதந்திரிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யறாரு. இனிமேல் என் வாழ்க்கையில எதையும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். பார்க்கிற பார்வை ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. சூழ்நிலைய பெருசா பார்க்காதுங்க. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, சூழ்நிலைய பெருசா பார்க்காதீங்க. தயவு செய்து சூழ்நிலைய ஊடி பெருசாக்காங்க. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயா தெரிய ஆரம்பிச்சிடும். வெளிச்சம் உள்ளவன் கண்ணுக்கு பேயெல்லாம் ஒரு மேட்டராவே தெரியாது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். தாவீது வந்து கோலியாத்துக்கு முன்னாடி போய் நிற்கும் போது வசனம் சொல்லுது, சவுலும் இஸ்ரவேல் மக்களும் அவனை பார்த்து பயந்தாங்களாம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 1 சாமுவேல் அழகா சொல்லியிருக்கு 17வது அதிகாரத்துல. இதை மட்டும் வாசித்துருங்க. 1 சாமுவேல் 17:24. 1 சாமுவேல். இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது அதாவது அந்த கோலியாத்தை பார்க்கும்போது மிகவும் பயப்பட்டு சூழ்நிலையை பார்த்து என்ன செஞ்சாங்க? மிகவும் பயந்தாங்க. நீங்க யாராவது அப்படி இருக்கீங்களா? உங்க ஃபியூச்சரை நினைச்சு ரொம்ப பயப்படுறீங்களா? யாராவது பயப்படுறீங்களா? இன்னைக்கு நீங்க அனுபவிக்கிற இந்த சிச்சுவேஷன் எப்படி முடியும்னு பயப்படுறீங்களா? யாரை குறித்தாவது பயப்படுறீங்களா? ஏதாவது உங்களுக்கு பயமா இருக்கா? இல்லவே இல்லை. ஏன்னா அவங்களால தேவன் வச்ச சுதந்திரத்தை சுதந்திரிக்க முடியாம ராஜாவானாலும் விலகி நின்னான்னு தெரியுமா? சூழ்நிலைய பெருசா பார்த்துட்டான். இன்னும் ஒரு டைம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தயவு செய்து சூழ்நிலைய பெருசா பார்க்காதீங்க. நீங்க ஃபேஸ் பண்ற சிச்சுவேஷனை சாதாரணமா எடுத்துக்கோங்க. வாசிங்க.
மிகவும் பயந்து மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடி போவார்கள். புரியுதா? கோலியாத் வந்து நின்ன உடனே சவுலும் ஒட்டுமொத்த இஸ்ரவேலரும் ரொம்ப பயந்து விலகி ஓடி போனாங்க. ஆனா நீங்க அதுக்கு கீழே வாசிங்கன்னா ஹீரோ மாதிரி தாவீது வந்தாரு. அதே கோலியாத்தையும் பார்த்தாரு. பார்த்துட்டு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னாரு, இவன் நமக்கு ஒரு மேட்டரே இல்லை. ஹல்லேலூயா. உங்க சூழ்நிலை உங்களுக்கு எனக்கும் ஒரு மேட்டரே இருக்க போறதே இல்லை. பார்க்கிற பார்வை ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கிறோமோ அதை எப்படி எடுத்துக்கொள்றோமோங்கிறதுலதான் நம்ம லைஃபே இருக்கு. புரியுதா? கோலியாத்தை பார்த்து இவன் ரொம்ப நம்மள இவங்கிட்ட நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாதுன்னு நினைச்சாங்க, பயந்து நின்னாங்க. தாவீது சொன்னா இவன் நமக்கு ஒரு மேட்டரே இல்ல. வசனம் சொல்லுது, இந்த தாவீது கையில தான் இந்த கோலியாத்தை தேவன் ஒப்பு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. இதற்கு நம்ம எல்லாருமே என்ன டிசிஷன்ல வாழ போறோம்னா, புது வருஷத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன வாழ்க்கையை வாழ போறோம்னா, நான் பாக்குறத, எனக்கு நடந்தத, எனக்கு இருக்கிறத, நான் அனுபவிச்சு இருக்கிறத, என்ன குறித்து மற்றவங்க சொன்னதெல்லாம் நான் பார்க்க போறதே இல்லை. புரியுதுல்ல? தேவன் என்னை எப்படி வச்சிருக்காரு, நான் யாரு, எனக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, நான் எப்படி இருப்பேங்கிறத பார்க்க போறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் வீட்டுல போய் கண்ணை மூடிட்டு இமேஜின் பண்ணுங்க, நான் ஆசீர்வாதமா இருப்பேன், நல்ல ஆசீர்வாதமா இருக்கிற மாதிரி, சந்தோஷமா இருக்கிற மாதிரி, உங்க பிள்ளைங்க உயர்ந்த இடங்கள்ல இருக்கிற மாதிரி, தேவன் உங்களை செழிப்பா வச்சிருக்கிற மாதிரி, வியாதி இல்லாம துள்ளி குதிச்சு வயசானாலும் இளமையில வாழ்ற மாதிரி இதெல்லாம் பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆவிக்குரிய கண்கள் பார்க்க முடியலன்னா கற்பனையாவது முதல்ல பண்ணி பாருங்க. முதல்ல கண்ணை மூடி கற்பனை பண்ணுங்க, வீடுகளை கட்டுற மாதிரி ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசி எப்பவுமே அழுதுட்டே இருக்காதுங்க. புரியுதா? நிறைய பேர் வாழ்க்கையை நினைச்சாலே ஜெபம்னாலே அழுகதான். அழுகையெல்லாம் தூக்கி போடுங்க. புரியுதா? வீட்டுல போய் இமேஜின் பண்ணுங்க, நல்லா சந்தோஷமா ஜாலியா இருக்கிற மாதிரி, உலகத்தையே சுத்தி வர மாதிரி, அடிக்கடி ட்ரிப்பு போற மாதிரி, அடிக்கடி ட்ரிப்பு போற மாதிரி, நல்ல ஹாப்பியா இருக்கிற மாதிரி, புது புது பிசினஸ் எல்லாம் தொடங்குற மாதிரி, உங்க கீழே அநேகர் ஒர்க் பண்ற மாதிரி, அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிற மாதிரி, உங்க பிள்ளைங்க எல்லாம் செழிப்பா இருக்கிற மாதிரி. இன்னைக்கு நிறைய நேரம் கண்ண மட்டும் எதை பாக்குறாங்க தெரியுமா? ஆண்டவரே, இருக்கிறத பார்த்து உயிர் கொடுக்காதுங்க. உங்களுக்கு புரியுது இல்ல? எப்படி இருப்போங்கிறத பாருங்க. வாழ்ற வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. பார்க்கிற பார்வை ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால எல்லாரும் இமேஜின் பண்ணியாவது பாருங்க. நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்க ஸ்பிரிட் மேன் நீங்க போய் உட்காரும் போது தேவன் வச்சிருக்கத உங்களால பார்க்க முடியும். புரியுதுல்ல உங்களுக்கு? அதனால எல்லாத்தையும் பாருங்க. அப்படி பார்த்தீங்க, தேவனுக்குள்ள நீங்க யாருங்கிறத பாத்தீங்கன்னா நீங்க உடைஞ்சு போன பீஸா இருக்க மாட்டீங்க, கவலையோடி இருக்க மாட்டீங்க, பயத்தோடி வாழ மாட்டீங்க. யாராவது பயத்தோடி இருக்கிறீங்களா? சவுல் மிகவும் பயந்த மாதிரி இந்த ஒரு சிச்சுவேஷன் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, யாராவது இருக்கீங்களா? பயமே படாதுங்க. புரியுதா? என வசனம் சொல்லுது, மிகவும் பயந்தான். நம்ம லாங்குவேஜ்ல கொட நடுங்கி போய் நின்றுட்டு இருந்தான். பெரிய மனுஷன் தான், பயப்படவே இல்லை. ஏன் தேவன் இருக்காருன்னு வந்தான், அவன் காலுக்கு கீழே இவன் போயிட்டான். எதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியுதோ, எதெல்லாம் பார்த்து பயந்தீங்களோ எல்லாத்தையும் உங்களுக்கு கீழே தேவன் வச்சிருக்கிறாரு. தேவன் என்ன செய்ய போறது இல்ல, கீழாக்க போறது இல்ல, உங்களுக்கு கீழா வச்சிருக்கத நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. அதனால நான் உங்க எல்லாரையும் பிளஸ் பண்றேன். கிங்டம் ஃபேமிலியா, சபையா, நமக்குள்ள மனுஷன் பாக்குற மாதிரி ஒரு விஷயத்த பார்க்கக்கூடிய பார்வை செயல்படாது. நம்ம பயப்பட போறது இல்ல, நம்ம கவலைப்பட போறது இல்ல, நமக்குள்ள குழப்பம் வர போறது இல்ல, எந்த காயமும் நம்ம வாழ்க்கைய காயப்படுத்த போறது இல்ல. புரியுதுல உங்களுக்கு? மனுஷன் பாக்குறபடி பார்த்தா இன்னும் உங்களுக்குள்ள காயங்கள் இருக்கும். இங்க இருக்க யாராவது இன்னும் குணப்படாம இருக்கீங்களா? நல்லா யோசித்து பாருங்க. பழைய காயங்களோட வாழாதுங்க. ஒரு புண்ணு ஆறாம இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணிட்டே இருக்கும்? உங்க உடம்புல ஒரு புண்ணு இருக்குது, அது ஆறாம உட்கார்ந்துட்டே இருக்கு, அது என்ன பண்ணிட்டு இருக்கோம்? டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும், வலிச்சுட்டே இருக்கும். எல்லாவற்றையும் சீல் புதுக்கி தேவ பிரசன்னத்துல குணமாக்கிங்க. நான் சபையை அவங்க எல்லாரையும் பிளஸ் பண்றேன். காயங்கள் இல்லாத சபை, வலிகள் இல்லாத குடும்பங்கள், பயம் இல்லாத சந்ததி, கவலை இல்லாத ஜெனரேஷன் தான் வார்த்தையில வாழ்கிறோம். ஏன் நம்ம வெள்ளிக்கிழமை தான் ஒர்க் பண்றோம் தெரியுமா? இங்க வந்து டாஸ்க முடிச்சேன்னு சொல்றதுக்கு இல்லவே இல்லை. நான் அதை ஆசைப்படுறேன், நான் அதை பாக்குறேன். எப்படி ஒரு சந்ததியா நம்ம எழுப்பி நிற்போம். பயம்னா என்னன்னே தெரியாது,
கவலைன்னா நமக்கு என்னன்னே புரியாத சந்ததியா இருக்கும். குழப்பம்னா என்னன்னே தெரியாது. யோசித்து பாருங்க. நிறைய விஷயம் நான் இருந்த மென்டாலிட்டியில என் பிள்ளைங்க இல்லை. ஏன்னா நம்ம என்ன தகவல் எல்லாம் கொண்டு நம்ம வாழ்ந்தோமோ அதெல்லாம் நம்ம வாழணும். நம்ம காணிக்காத உலகம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இனி வரக்கூடிய சந்ததி, இனி நம்ம பிள்ளைங்க இருக்கும்போது எப்படிதான் இருக்கணும்? உலகத்தின் காரியங்கள் அவங்களை ஆளுகை செய்ய முடியாது. எல்லாரையும் நான் பிளஸ் பண்றேன். நம்ம தேவனுடைய ஜீவன்ல பங்கெடுக்க போறோம். என்ன கான்சியஸோடனா இனிமேல் உலகம் பாக்குறபடி என் சூழ்நிலையை நான் பெருசா பார்க்க போறது இல்லை. ஹல்லேலூயா. உலகம் பாக்குறபடி நான் பெருசா பார்க்க போறது இல்லை. தேவனை பெருசா பார்க்க போறேன். வார்த்தைய பெருசா பார்க்க போறேன். வார்த்தை தான் என் வாழ்க்கையா இருக்க போகுது. நான் அனுபவிக்கிறது என் வாழ்க்கையா இருக்க போறதே இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவன்ல பங்கெடுக்கும் போது நம்ம என்ன கான்சியஸ்ல பங்கெடுக்க போறோம்னா, பயமில்லாத இருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன், கொடுமை அணுகுவதில்லை, அழிவு நாசமும் என் எல்லைகளுக்குள்ள வருவதே இல்லை. எனக்கு தேவன் செஞ்சு முடிச்ச எல்லாத்தையும் என் கண்கள் பார்க்க போகுது. என் இருதயம் உணர போகுது. அது சீக்கிரத்தில் நீங்கும். இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான கன மகிமையை என் குடும்பத்துக்குள்ள கொண்டு வருவேன். அது இன்னைக்கு நான் அனுபவிக்கிற சூழ்நிலைக்கு ஒப்பானதே இல்லை. வசனம் சொல்லுது, நம்ம இனி அனுபவிக்க போகிற கன மகிமை ஒப்பா இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்க எதுக்கும் ஈடு இணையே இல்லை. சோ பார்வை ரொம்ப முக்கியம். தேவனுடைய பார்வை என் பார்வையா இருக்குங்கிற